மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்திலேயே 1-to-1 தொகுதி வாரியாக எல்லோரையும் சந்திப்பேன் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தாரு. அதற்கேற்பவே உடன்பிறப்பே வா அப்படின்னு ஜூன் 13ஆம் தேதி இன்றிலிருந்து தொகுதி வாரியாக புது அட்டம்ப்டையும் கையில் எடுத்திருக்காங்க திமுக தரப்பு. இன்றைக்கு ஒரு 4-5 தொகுதி சார்ந்த திமுகவினரை சந்திச்சிருக்காரு. இதற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இதே போல தொண்டர்களை சந்திப்பாரு. அப்ப அவங்க மனம் விட்டு பேச முடியும். அதே போல தலைவரை நேரா போய் பார்க்க முடியறப்ப இன்னும் கூடுதல் உணர்வு ஏற்படும், நெருக்கம் ஏற்படும். அதனால அவங்க ஆக்டிவா செயல்படுவாங்க. மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புல இருக்கிறவங்களும் யாராவது ஒருத்தர் தலைவர்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களோ நம்ம தப்பா செஞ்சுட்டா அப்படின்னு ஒரு பயம் இருந்து அவங்களும் ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. ஆனா முதலமைச்சராக திரு மு.க.ஸ்டாலின் அந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் முன்னெடுக்கவே இல்லை. ஒரு இடைவெளி ஏற்பட்டுருச்சு. கடைகோடியில இருக்கிற உடன்பிறப்புக்கும் தலைமைக்கும் இடைவெளி ஏற்பட்டுருச்சு. இது தொடர்ந்தா 2026 எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காது, மிஷன் 200 சக்சஸ் ஆக்காது அப்படின்னு சில சீனியர் தலைவர்களும் தனியார் நிறுவனமும் தகவல்களை தட்டிவிட அதன் தொடர்ச்சியாக தான் இந்த உடன்பிறப்பே வா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியும் முன்னெடுத்திருக்காங்க. 234 தொகுதி திமுகவினரையும் சந்திக்கிறப்ப நிச்சயமாக மனம் விட்டு பேசுறப்ப பிரச்சனைகள் களையப்படும், புது தெம்பு வரும், மிஷன் 200 சக்சஸ் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க திமுகவுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள். அதே நேரத்துல மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய சமீபத்திய அட்டாக் சில ஆண்டுகளாகவே பாஜக அரசாங்கத்தை நோக்கி மட்டுமே இருக்கு. தற்போதைய சேலம் கூட்டத்துல கூட டெல்லி ஆள துடிப்பதா, அதுக்கு இடம் தர மாட்டோம் அப்படின்னு அட்டாக்க பண்ணியிருக்காரு. அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனா இப்ப சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளிலும் வெறும் பாஜக எதிர்ப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றியை பெற்றுவிட முடியாது. இங்க பிரதானமான எதிரி அப்படின்னு சொன்னா அதிமுக தான். அப்ப டைரக்டாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரை அட்டாக் செஞ்சு அரசியலை தீவிரப்படுத்தினா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்துல திமுக அரசாங்கம் சிஎம் டைரக்டா பாஜகவை அட்டாக் பண்றத குறிப்பா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீம் உள்ளூர அவங்க விரும்பதான் செய்யறாங்க. ஏன்னா திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு இப்ப இருந்தே களம் தொடங்குது. அது 2026 கணிசமான தொகுதிகளை பெற்றுக் கொடுக்கும், எம்எல்ஏக்களை பாஜகவுக்கு பெற்றுக் கொடுக்கும். இன்னொரு பக்கம் 2031 பாஜக பக்கம் கூட ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகையும் செய்யும். சோ எதிரி நம்மளை அட்டாக் பண்றதுல இருந்தே நம்ம வளர்ந்து வரோம் அப்படின்னு பாஜகவும் கணக்கு போடுறாங்க. அதனால பாஜகவுக்கு இடம் கொடுக்காதபடி டைரக்டாக அதிமுகவை அட்டாக் பண்ணும், முன்னாள் அமைச்சர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணும், அம்பலப்படுத்தணும், அவர்கள் மீது எடுத்த ஆக்ஷன்கள் என்ன அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும். இன்னும் ஓராண்டில் அதிமுகவை மையமிட்டு நம்முடைய அட்டாக்கை தீவிரப்படுத்தினா அது மிஷன் 200 சக்சஸ் ஆனதாக மாற்றும் அப்படின்னு ஆலோசனைகளை அள்ளி விடுறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள்.